வணக்கம். மனோகர் மைசூரு எழுதிய யார் முதல்வன் என்ற சுவாரஸ்யமான கதைக்குள்ள இப்போ நாம நேரடியா போலாமா? 10,000 பேர்ல இருந்து ஒரே ஒருத்தர் வேலைக்கு எடுக்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கதை ஒரு பெரிய கம்பெனியோட கேம்பஸ் இன்டர்வியூல பாலன் ரொம்ப பதற்றமா காத்துட்டு இருக்கிற இடத்துல தொடங்குது. இந்த போட்டியோட கடுமையா பாருங்க. 10,000 பேர்ல 100 பேர் தேர்வாகி கடைசியா ஒரே ஒருத்தருக்கு தான் வேலை. அப்போ திடீர்னு அதிகாரி உள்ள வர்றாரு. ஹால்ல இருந்த முணுமுணுப்பெல்லாம் அப்படியே அடங்கி முழு அமைதியாயிடுச்சு. அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். இது வழக்கமான எக்ஸாம் இல்ல, ஒரு ஓபன் புக் தேர்வுன்னு அவர் சொல்றார். ரூல்ஸ் ரொம்ப ஷாக்கிங். 50 கேள்விகள், 50 நிமிஷம். இன்டர்நெட் இருக்கிற லேப்டாப்ல ஆன்சர்ஸ தேடிக்கலாமா? தேர்வு முடிஞ்சதும் வெறும் 1/2 மணி நேரத்துல ரிசல்ட் சொல்லப்படும்னு அதிகாரி ரொம்ப உறுதியா சொல்றார். எல்லாரும் நிம்மதியா இருந்தாலும் ஒருவேளை யாருக்கு வேலைன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகமும் அங்க வருது. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்ததால அந்த முதல் எடை யாருக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு அங்க எகிரிடுச்சு. சரியா 30 நிமிஷம் கழிச்சு அதிகாரி உள்ள வர்றாரு. அங்க இருந்தவங்களோட இதய துடிப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த 100 பேர்ல 9 பேர் முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா, முழு மார்க் எடுத்த அந்த 9 பேர்ல ஒருத்தரை எப்படி கம்பெனி செலக்ட் பண்ணும்? இங்கேதான் ட்ரிக். பதிலுகளை மட்டும் இல்லாம அவங்க எத்தனை முறை கூகுள் பண்ணாங்கன்னு ரகசியமா நோட் பண்ணிருக்காங்க. இன்டர்நெட் கொடுத்து அதை கண்காணிச்சு யாரு ரொம்ப கம்மியா கூகுள் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வேலைன்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க. வேலை கிடைச்ச அந்த நபர் வெறும் 2 முறை தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்கார். கோகுல தேடாத இந்த குணம்தான் உங்களோட தன்னம்பிக்கையின் சிகரம்னு அதிகாரி அந்த நபரை ரொம்பவே பாராட்டுறார். அந்த வெற்றியாளர் மிஸ்டர் பாலன் தான் அப்படின்னு அறிவிக்கப்பட ஹால் முழுக்க பலத்த கைத்தட்டலால் அதிருது. குவிக்கம் ஜனவரி 2023 மின் இதழ்ல திரு மனோகர் மைசூரு எழுதின சிறுகதையில தான் இந்த அருமையான விஷயம் இடம்பெற்றிருக்கு. இது நம்மள யோசிக்க வைக்குது. நம்ம கிட்ட கூகுள் இல்லாதப்போ நம்ம உண்மையான தன்னம்பிக்கையோட மதிப்பென்ன யோசிங்க.